இவங்கள மாரி சுயநலமே இல்லாதவங்கள பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இவங்க பண்ணுன சம்பவம் அப்படி. கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவங்க தான் 20 வயதுடைய ரெஜினா. இவங்க நாகர்கோயில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில நர்சிங் படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி நகராட்சியில தற்காலிக ஊழியரா வேலை பார்த்தவர்தான் மகேஷ் என்பவர் கூட Instagram மூலம் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் காதலா மாறியே இருக்குது. அடிக்கடி சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. வீட்ல காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய காதலன் கூட பல இடங்கள சுத்தி திரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இதனால ரெஜினா கர்ப்பமாயிருக்காங்க. வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு இதைய ரகசியமா மறைக்கவும் செஞ்சிருக்காங்க. இந்த நர்சிங் மூளையெல்லாம் பயன்படுத்தி நார்மலா இருக்கிற மாரியும் இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு பிரசவ வலி ஏற்பட்டதுனால வீட்ல ரெஸ்ட் ரூம்லயே பெண் குழந்தை ஒண்ணு பெற்றெடுக்கிறாங்க இந்த பொண்ணு ரெஜினா. இதைய தன்னுடைய காதலன்ட்ட சொன்னதுக்கு இந்த குழந்தையை எங்காலும் வீசி எறிஞ்சிட்டு வா, அதுக்கப்புறம் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த பொண்ணும் இந்த குழந்தைய கவர்ல போட்டு அதை சுத்தி பக்கெட்டுக்குள்ள போட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு பின்னாடி போய் வீசி எறிஞ்சிடுறாங்க. அந்த பகுதியில ஒரு பெண் சந்தேகத்தின் அடிப்படையில இந்த பக்கெட்டை போய் திறந்து பாக்குறப்போ அந்த பக்கெட்டுக்குள்ள ஒரு குழந்தை இறந்த நிலையில கிடந்து இருக்குது. உடனடியா போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ் அங்கிருந்த சிசிடிவி கேமரா வச்சு இவங்கள 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணி இப்ப ஜெயில போட்டிருக்காங்க.